வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் மல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வசனம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதிலே 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18வது வசனம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய
சித்தமாயிருக்கிறது. தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரியாக எழுதுகிறார். எப்படின்னா, எல்லாவற்றிலும் உங்களுடைய உபத்திரவத்திலே, பாடுகளிலே, துன்பங்களிலே, எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருங்க. அப்புறம் அடுத்து சொல்கிறார், இடைவிடாமல் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்தோத்திரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம இப்படி இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். எல்லா துன்பத்தின் நேரத்திலையும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்ம ஒருபோதும் ஆண்டவரை மறுதலிக்கிற வார்த்தை, அந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அதற்கு தான் இந்த மாதிரியான இந்த வசனத்தை அவர் வைக்கிறார். விசுவாசிகளுக்கு, தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதுகிறார். உங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க, சந்தோஷத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இதை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பல துன்பங்கள், பாடுகளில் எல்லாவற்றிலும் மத்தியிலும் அவர் ஊழியத்தை செய்து ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நின்று இன்று தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிறார். அதேபோல் நமக்கு வர எல்லா பாடுகளிலும் நம் சந்தோஷமாக இருக்கும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும், ஸ்தோத்திரம் செலுத்தவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனம் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த நாளிலும் நீங்களும் இதே மாதிரியான இந்த மாதிரியை நீங்களும் செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.